பிஸ்மில்லாஹ்வின் சிறப்புகள். நபிகளார் அவர்கள் கூறினார்கள், மெஹராஜ் இரவில் சொர்க்கம் முழுவதும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அங்கு 4 நதிகள் ஓடுவதை கண்டேன். தண்ணீர் நதி, பால் நதி, மது நதி, தேன் நதி. இந்த நதிகள் எங்கிருந்து புறப்பட்டு எங்கு போய் சேர்கின்றன என ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், இவைகள் ஹவுலுல் கௌதர் என்ற நீர் தடாகத்தில் போய் சேர்கிறது. எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வே அறிந்தவன் என கூறினார்கள். அல்லாஹ்விடம் இதை பற்றி நான் கேட்டேன். ஒரு மலக்கு என்னிடம் வந்து சலாம் கூறிவிட்டு கண்ணை மூடும்படியும் பின்பு திறக்கும்படியும் சொன்னார். அப்போது நான் ஒரு மரத்தடியில் இருப்பதை அறிந்தேன். அங்கு முத்தினால் அமைந்த மண்டபம் ஒன்று இருந்தது. அந்த மண்டபத்தின் வாசலுக்கு தங்கத்தினால் கதவு போடப்பட்டிருந்தது. அதன் அகலம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அதன் மேல் வைத்தால் ஒரு மலையின் உச்சியில் உள்ள பறவை போன்றுதான் இருக்கும். அதிலிருந்து தான் 4 நதிகளும் வருவதை கண்டேன். அந்த மலக்கு, நபியே, ஏன் இந்த மண்டபத்திற்குள் செல்லவில்லை என்றார்கள். அதற்கு நான், அதன் வாசல் பூட்டப்பட்டுள்ளது, அதன் சாவி என்னிடம் இல்லை என்றேன். அதற்கு மலக்கு, நபியே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் அதன் சாவி என்றார்கள். பிறகு நான் பிஸ்மில்லாஹ் சொன்னேன். கதவு திறந்து கொண்டது. அதன் உள்ளே புகுந்தேன். அந்த மண்டபத்தில் 4 தூண்கள் இருந்தன. அதில் ஒன்றில் பிஸ்மி என்று எழுதியிருந்தது. அதில் பிஸ்மி என்ற மீமிலிருந்து மதுரமான தண்ணீர் நதியும், அல்லாஹ் என்ற ஹேவிலிருந்து பால் நதியும், அர் ரஹ்மான் என்ற மீமிலிருந்து மது நதியும், அர் ரஹீம் என்ற மீமிலிருந்து தேன் நதியும் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த 4 நதியின் பிறப்பிடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியத்திலிருந்துதான் என்பதை தெரிந்து கொண்டேன். அல்லாஹ் என்னை நோக்கி, முஹம்மதே, உங்களின் உம்மத்தினரில் எவர் மன தூய்மையுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓதி வருகிறாரோ அவருக்கு நான் இதை புகட்டுவேன் என்றான் என நபிகளார் கூறினார்கள். நூர் தப்சீருல் ஹமீது.